அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு இன்று வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த சனீஸ்வர ஜெயந்தி. சூரிய பகவானுக்கும் சாயா தேவிக்கும் புதல்வராய் பிறந்தவர் தான் சனி பகவான். இவருடைய பிறந்த நாள் தான் சனி ஜெயந்தியாக கொண்டாடப்படுதுங்க. வைகாசி மாதத்தில் ரோகிணி நட்சத்திரமும் அமாவாசையும் கூடி வரக்கூடிய நாள் தான் சனி ஜெயந்தியாக வரும். அதுவும் இந்த முறை சனிக்கிழமையோடு வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப கூடுதலான ஒரு அரிய நிகழ்வாகவே கருதப்படுது. ஏன்னா சனி குறித்த நிறைய பரிகாரங்கள் நமக்கு சனியில் 7.5 சனி, அஷ்டம சனி, அஷ்டார்த்தம சனி, அப்படி நிறைய சனி தோஷங்கள் நிறைய பேருக்கு நம்ம அனுபவிச்சுட்ருக்கோம். அப்படி உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு சனி பகவானால் கஷ்டங்கள் நமக்கு வந்தாலுமே இந்த அற்புதமான சனீஸ்வர ஜெயந்தி நாளில் சனீஸ்வரனை மனசார நினச்சி நம்ம வழிபட்டாலே போதும், நமக்கு எப்படிப்பட்ட ஒரு கடினமான சூழலும் நிச்சயம் மாறுவதற்கான வழி இருக்குன்னு சொல்லிட்டு ஜோதிடத்திலே சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இன்றைக்கி நம்ம வழிபட வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த நேரம் இன்றைக்கி ராத்திரி வந்திருக்குங்க. இந்த நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய ஒரு எளிமையான தீப வழிபாடும் சொல்லக்கூடிய சக்தி வாய்ந்த மந்திரம் தான் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். நம்முடைய இந்த உலகத்தில் சிவனாக இருந்தாலும் சரி, வேறு யாராக இருந்தாலும் சரிங்க, சனி பகவானுக்கு நிச்சயமாக பயப்பட்டு தான் ஆகணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா சனி பகவானுடைய தீர்ப்பு எல்லாருக்குமே சமமாக ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒருத்தவங்க உயர்ந்தவங்க, ஒருத்தங்க தெய்வம், ஒருத்தங்க மனுஷங்க அப்படிங்கிற எந்த விதமான பாரபட்சம் கிடையாது. தப்பு யார் செஞ்சாலும் தண்டனை எல்லாருக்குமே சரிசமம் தான். அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு தெய்வம் தான் சனி பகவான். இவர் நம்முடைய கர்மம் மற்றும் நீதியோட அதிபதியாக செயல்படுறாரு. மனுஷங்க செய்யக்கூடிய செயல்கள் தான் நமக்கு நல்லது தீய வினைகளாக நமக்கு மாறுது. அப்படி நம்மளுடைய அந்த நல்வினைகளுக்கு ஏற்ப தீவினைகளுக்கு ஏற்ப நமக்கான பலன்கள் சனி பகவான் கொடுப்பாருங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. எப்பயுமே சனி பகவானை பார்த்து எல்லாருமே ஒரு பயப்படுவோம். ஆனால் சனி பகவான் தண்டிக்கக்கூடிய தெய்வம் கிடையவே கிடையாது. நம்மை திருத்தக்கூடிய தெய்வம். இதை நிறைய பேர் சரியாக புரிஞ்சுக்காம நம்ம பயப்படுறோம். ஏன்னா சனி பகவான் நேர்மை, பொறுமை, நம்முடைய கடின உழைப்புக்கான வெகுமதி இது கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நமக்கான வாழ்க்கை பாடங்கள் நமக்கு ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு ஸ்டேஜில் உணர்த்துவதற்கான, ஏன்னா ஒவ்வொரு விதமான சனி பயிற்சி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒவ்வொரு காலகட்டத்திலும் நமக்கு ஒவ்வொரு விதமான பாடங்களும் சரி, நம்மளுக்கு மனுஷங்களை அடுத்தவங்களை புரிஞ்சுக்கக்கூடிய அந்த சூழல், இது எல்லாத்தையும் சனி பகவான் நமக்கு கற்பிக்கிறாருங்கிறது தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய உண்மை. அப்படி இவருக்கு வந்திருக்கக்கூடிய அற்புதமான சனி ஜெயந்தி, அதுவும் இன்றைக்கி சனிக்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய ஒரு நாளில் யார் ஒருத்தங்க சனி பகவானை வழிபடுறோமோ நிச்சயமாக 7.5 சனி, அஷ்டமத்து சனி இது மாதிரியான பாதிப்புகளிலிருந்து விடுபட முடியும் அப்படின்னு நமக்கு ஜோதிடத்திலே சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா கிரகத்தில் ஈஸ்வர பட்டம் பெற்றவர் தான் சனி பகவான். அப்படிப்பட்ட சனி பகவானுக்கு நம்ம இன்றைய நாள் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி அமாவாசையோடு சேர்ந்து வந்திருக்கு. பொதுவாகவே நமக்கு அமாவாசை சனிக்கிழமை இப்படி வந்திருக்கிறது ரொம்ப விசேஷம். நமக்கு நம்முடைய முன்னோர்களுக்கான வழிபாடுகள் உங்களால் என்ன செய்ய முடிஞ்சாலும் சரி, ஒரே ஒரு கைப்பிடி சாதம் மட்டும் நம்ம இன்றைக்கி காக்காக்கு நம்ம வச்சோன்னா கண்டிப்பாக அந்த எல்லா விதமான தோஷங்கள், அதுவும் இன்றைக்கி சனி ஜெயந்தி சேர்ந்து வந்திருக்கிறதுனால அந்த சாதத்தில் கொஞ்சமாக கருப்பு எள் கலந்த உணவு, முடிந்தால் தயிர் சாதத்தில் அந்த கருப்பு எள் கலந்து வைக்கலாம். இப்படி அந்த ஒரு சாதம் ப்ளஸ் நம்ம கருப்பு எள் கலந்து காக்காக்கு மட்டும் இன்றைக்கி நீங்கள் உணவு கொடுத்து பாருங்கள். நமக்கு முன்னோர்களுடைய அனுகிரகமும் கிடைக்கும். சனி பகவானுடைய அந்த தோஷத்திலிருந்து நிச்சயமாக நம்மளால் விடுபட முடியும் அப்படின்ட்டு ஜோதிடத்திலே சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இந்த ஒரு எளிமையான ஒரு விஷயத்தை நீங்கள் இன்றைக்கி செய்ய மறக்காதீங்க. அடுத்தபடியாக உங்களுக்கு அடுத்தவங்களுக்கு ஒரு உதவ முடியும், உதவக்கூடிய சூழல் இருக்குது அப்படிங்கிறவங்க மறக்காமல் இன்றைக்கி மாற்றுத்திறனாளிகள், நிறைய பேர் ஹேண்டிகேப்டு பர்சன்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கான ஏதாவது ஒரு வகையில் நம்ம உதவுறது, ஏதாவது ஒரு பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம், இல்லாட்டி அன்னதானங்கள் வாங்கி கொடுக்கலாம், இல்லாட்டி அவங்களுக்கு ஏதாவது தேவைப்படுகின்ற அத்தியாவசியமான பொருட்கள் நம்ம வாங்கி கொடுக்கறது. அதோடு கூட விலங்குகளுக்கு ஏதாவது ஒரு காக்கைக்கு, குருவிக்கு, ஒரு நாய்களுக்கு, அப்படி விலங்குகளுக்கு நம்ம உணவு கொடுக்கறது, இது எல்லாமே நமக்கு சனீஸ்வரனுக்கான அந்த பிரீத்தி நமக்கு செய்வதற்கான பலன் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் அதுவும் இன்றைக்கி அமாவாசைங்கிறதுனால மறக்காமல் யாருக்காச்சும் ஒருத்தருக்காச்சும் அன்னதானம் நீங்கள் இன்றைக்கி செய்யுங்க.
இதோடு கூட சனீஸ்வர பகவானுக்கு உரிய பொருட்கள் வந்து நமக்கு செருப்பு, கருப்பு எல், கருப்பு நிற ஆடைகள், இது மாதிரியான பொருட்கள் வந்து ஒரு கஷ்டப்படுறவங்களுக்கு, யாராச்சும் நமக்கு ஒருத்தங்க வயசானவங்களுக்கு நம்ம குடைகள்லாம் இப்படி வாங்கி கொடுக்கறதுங்கிறது சனி பகவானுடைய அனுகிரகம் நமக்கு கிடைப்பதற்கும் தோஷங்கள் போகுவதற்கான நல்ல ஒரு பலன்களாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால் உங்களுக்கு இதில் எது முடியுமோ நீங்கள் இன்றைய நாள் மறக்காமல் பண்ணுங்கள். அப்படி நமக்கு இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய சனி ஜெயந்தி நாளில் நம்ம அந்த வழிபாட்டுக்கான உகந்த நேரம் நமக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ராத்திரி வரக்கூடிய 7:05 மணிலேருந்து 8:23 மணி வரைக்கும், இரவு 7:05 8:23 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு நேரம் ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு நேரமாக கருதப்படுது. இதில் குறிப்பாக சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, சனிக்கிழமை சனிஹோரை நேரங்கிறது 8-9 மணி. இதில் வரக்கூடிய 8-8:23 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த 20 நிமிஷம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நேரத்தில் நீங்கள் தாராளமாக சனி பகவானை நம்ம வழிபட்டோன்னா கண்டிப்பாக எப்படிப்பட்ட தோஷங்களும் நமக்கு நிவர்த்தி ஆகுங்கிற ஒரு ஐதீகமும் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இன்றைக்கி ராத்திரி வரக்கூடிய 7:05 8:23 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு பக்கத்தில் கோவிலுக்கு போக முடியும் அப்படிங்கிறவங்க நம்ம நவகிரகத்தில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவானுக்கு, அதாவது நல்லெண்ணெய் தீபம் நம்ம வந்து 9 விளக்குகள் ஏற்றலாம், 2 விளக்குகள் ஏற்றலாம். அப்படி ஒரு தீப வழிபாடு மட்டும் செஞ்சுட்டு இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை நீங்கள் இன்றைக்கி 9 முறை சொல்லுங்கள். இப்போ கோவிலுக்கு போக முடியலமா அப்படிங்கிறவங்க வீட்டிலையே இந்த நேரத்தில் 7:05 8:23 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம், இந்த நேரத்தில் சனீஸ்வர பகவானை நல்லா ஆத்மார்த்தமாக நினச்சி உங்கள் வீட்டில் ஒரு தீபம் அல்லது 2 தீபம் நல்லெண்ணெய் தீபம் நம்ம ஏற்றிட்டு சக்தி வாய்ந்த சனியினுடைய இந்த காயத்ரி மந்திரத்தை 9 முறை நம்ம படிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கூடுதலான விசேஷம். எப்படிப்பட்ட தோஷங்களும் எப்படிப்பட்ட அந்த சனீஸ்வரனுடைய பாதிப்புகளிலிருந்தும் கண்டிப்பாக நம்மளால் விடுபட முடியுங்க. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த சனி காயத்ரி மந்திரம் ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரசோதயாத். இந்த மந்திரத்தை நீங்கள் இன்றைக்கி மறக்காமல் நீங்கள் சொல்லுங்கள். அதே மாதிரி இதற்கான ஒரு அற்புதமான தமிழ் அந்த மந்திரம் இருக்குது சனீஸ்வர பகவானுக்கு. சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே, மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய், சச்சரவின்றி சாகா நெறியில் இச்சகம் வாழ இன்னொருள் தாத்தா. நீங்கள் உங்களால் சனி காயத்ரி மந்திரம் படிக்க முடியாதவங்க தமிழில் இருக்கக்கூடிய அற்புதமான இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து இன்றைக்கி 9 முறையோ 27 முறையோ நீங்கள் படிக்கலாம். இப்போ சப்போஸ் பதிவு தாமதமாக பார்த்தோம், எங்களுக்கு இந்த மந்திரங்கள் எங்களுக்கு சொல்ல முடியல அப்படிங்கிறவங்க ஓம் சனீஸ்வராய நமக இல்லாட்டி ஓம் சனீஸ்வரனே போற்றி அப்படிங்கிற அற்புதமான இந்த ஒருவரி மந்திரத்தையாச்சும் 27 முறை இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடிய இந்த அற்புதமான நேரத்தில் நீங்கள் சொல்லி வழிபட்டு பாருங்கள். நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களும் போகும். நமக்கு வந்து சனீஸ்வரனுடைய பரிபூர்ண அனுகிரகமானது இன்றைக்கி கிடைக்கும். ஏன்னா சனி ஜெயந்தி அப்படின்னாலே சனீஸ்வரனுக்கான பர்த்டே தான். அப்போ அந்த பர்த்டே நேரத்தில் எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருப்பார். அதனால் கேட்கக்கூடிய வரங்கள் எல்லாம் கொடுத்து நம்முடைய கஷ்டங்களை போக்குவக்கூடிய அற்புதமான சனி பகவானை இன்றைக்கி நம்ம வழிபட தவறவே விடக்கூடாதுங்க. இந்த பதிவானது நிச்சயம் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். இதை பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த சக்தி வாய்ந்த நேரத்தை யாருமே தவற விடக்கூடாது. அதே மாதிரி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் கொடுக்கணும். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் சனீஸ்வராய நமக அப்படிங்கிற அற்புதமான மந்திரத்தை பதிவிடுங்க. சனி பகவானுடைய அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் என்றைக்குமே கிடைக்கட்டும். மீண்டும் வேறொரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.